நம்முடைய பிதாவாகிய யாவை தேவனாலும் நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற யாஷுவா மேசியாவின் நாமத்தினாலேயும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10-15 வசனம் வரைக்கும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10-15 வரைக்கும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10-15 வரைக்கும். பக்கம் 229 பக்கம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்கப்படுவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய யாத்வா மேசியாவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறத்தக்க கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினி இலகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஆமென். Thank you, sister. God bless you. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுறப்ப அநேக காரியங்கள் இன்றைக்கு பிப்ளிக்கல் டாக்டரின்ஸ் சொல்லுவாங்க. நிறைய சபை கோட்பாடுகளுக்கெல்லாம் இந்த அப்போஸ்தலனுடைய நிருபங்கள் ஆதாரமா இருக்கிறது. இங்க கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுறப்ப அந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள், பசுவான்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் என்பதை பத்தி வெவ்வேறு கோணத்துல சொல்றார். அப்படி பாக்குறப்ப இங்க 3ஆம் அதிகாரத்துல இந்த காரியத்தை குறித்து சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் மொத்தமா பாத்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, உங்களை ஆதிக்குரியவர்கள் என்று நான் பேசாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்று எண்ணி பேசுகிறேன். இன்னொன்னு போடுறாரு, ஏன்னா கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேசுகிறேன்றாரு. இதெல்லாம் சொல்லி நிறைய காரியங்களை பார்த்துட்டு தான் இதை பத்தி சொல்றாரு. முதல்ல இங்க என்ன சபையில என்ன நிலவரம் இருக்கு அப்படிங்கிறார். சபையில பாக்குறப்ப என்ன நிலவரம்? 4ஆம் வசனம் பாருங்க. 4ஆம் வசனம் 3ஆவது அதிகாரத்திலே 4ஆவது வசனம். ஆமா. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? சொல்றாரு. இத நீங்க முதல் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சொல்றாரு, முதல் அதிகாரம் பாருங்க, 11 பாருங்க, 11-13 வரைக்கும். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேவாவை சேர்ந்தவன் என்றும், நான் மேசியாவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞான ஸ்நானம் பெற்றீர்கள்? என்ன நிலவரம் எப்படி இருக்குது? மாம்ச பிரகாரமா, சரீர பிரகாரமா, குரூப்பிசம் ஆயிடுச்சு. ஒரு குரூப் என்னங்க, இன்னொரு குரூப் அப்பலோ குரூப். நீங்க பாத்தீங்கன்னா பவுல் விரும்பவே இல்லை. பவுல் கொரிந்து பட்டணத்துல போய் எப்ப சபையை ஸ்தாபிக்கிறாரு, அது எங்க பாக்குறோம்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்துக்கு.
அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் எடுங்க. எல்லாம் எடுத்துறீங்களா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பாருங்க. 189 பக்கம். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். இங்க வந்து கொருந்து பட்டணத்துல வந்து இதை செய்யறாரு. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த பக்கத்துல வாங்க, 19ஆம் அதிகாரம். பதினெட்டுலயே வருது அதை பத்தி. 12ஆம் அதிகாரம் 24 பாருங்க. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் அவன் ஆண்டவருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யாவே தேவனுடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் தேவனுக்கு ஆண்டவருக்கு அடுத்தவைகளை யாவே தேவனுக்கு அடுத்தவைகளை பாருங்க. இந்த வசனம் வாசிக்கிறப்ப தெளிவா இருக்கணும். இவனுக்கு எது தெரிஞ்சிருக்குது? யோவான் ஸ்நானத்தோட யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞான ஸ்நானத்தை மாத்திரம் தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறான். இந்த இவன் யோவான் ஸ்நானகன் கொடுத்த மாத்திரம் தான் அறிஞ்சிருக்கான். இன்னும் ஆண்டவரோட காரியத்தை அறியல. புரியுதா? அதனால இது வாசிக்கிற யாவேருடைய மார்க்கத்திலே போதிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனா இருந்து ஆவியில் உணர்வுள்ளவனாய் யாவே தேவனுக்கு அடுத்தவளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். வாசிங்க அடுத்த வசனம். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு அப்ப முதல்ல தேவனுடைய மார்க்கத்தை அறிந்திருந்தா, புரியுதா? 25ஆம் வசனத்துல அவன் தேவனுடைய மார்க்கத்தை அறிந்திருந்தான். ஆனா அது அதிக திட்டமா அறியவில்லை. அதனாலதான் அடுத்த வசனத்தை வழங்குறாரு. அதிக ஆகிலாலும் போய் என்ன பண்றாங்க? அதிக இந்த தேவனுடைய மார்க்கத்தை குறித்து அவன் வெறும் தேவனுடைய மார்க்கத்தை யாவையுடைய மார்க்கத்தை அறிந்ததுனால யோவானுடைய காரியத்தை மாத்திரம் தான் அறிஞ்சிருந்தான். ஆனால் ஆக்கிலாலும் பிரிஸ்கில்லாலும் போய் அவனுக்கு எடுத்து சொல்லி எப்படி இன்னும் அதிக திட்டமாய் விவரித்து சொல்றாங்க. பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி மேசியாவை ஆண்டவர் என்று மேசியா என்னாச்சு? யாசுவாவே மேசியா என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசியானவர்களுக்கு மிகவும் உதவியா இருந்தான். ஏன் தடுமாறுறீங்க? இயேசுவே கிறிஸ்து என்று இருக்குது இல்லையா? இப்ப யாசுவாவே மேசியா என்று அப்படிதான் வாசிக்கணும். ஏன் இந்த யாசுவாவை மேசியான்னு ஏத்துக்கல யூதர்கள்? இவன் என்ன நினைச்சான்? இவர தச்சனுடைய குமாரன், யோசேப்பின் குமாரன் இல்ல, இவர் யாவே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதுதான் பரிசுத்தவான்கள் வரும்போது என்ன பாவத்தை குறித்த நீதியை குறித்த நியாயத்தை குறித்த கண்டித்த உனக்கு துவாரம் இருக்கு. ஏன்னா பாவத்தை என்ன பாவம்? அவர்களை விசுவாசித்தபடியால் நான் தேவனுடைய குமாரன் ஆகிய மேசியா என்று அவர்களை விசுவாசப்பட்டது அவர்களுக்கு யூதர்களுக்கு பாவம் என்ற. அப்போ இந்த யூதர்களை போய் பலந்தமாய் தர்க்கம் பண்ணி இவன் முதல்ல எப்படி இருந்தாப்புல தேவனுடைய மார்க்கத்தை அறிந்திருந்தான்.
ஆனால் அதிக திட்டமா அறியவில்லை. ஆங்கிலாளம் போய் சொன்னப்ப அது நல்லா அறிஞ்சு அப்ப பிடிச்சுக்கிட்டாரு. இந்த யாசுவா இவர்தான் இந்த மேசியா. புரியுதா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு உறுதியான நபரை அங்க கொருந்து பட்டணத்துல பவுல் வச்சுட்டு போறாரு. பாருங்க 19ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. 19:1. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே போறோம். அப்ப என்ன பண்றாரு பவுல்? கொருந்து பட்டண சபையை ஸ்தாபிச்சுட்டு அங்க அப்பல்லோ ரைஸ் பண்ணி அப்பல்லோ நல்லா உறுதியா இருக்கிறான்னு ஒண்ணு அங்க அவன் அப்பல்லோ கையில விட்டுட்டு இவரு எங்க போறாரு? எபேசுக்கு போறாரு. புரியுதா? அப்போ பவுண்டர் இங்க முதல்ல இது பண்ணது யாரு? பவுல். ஆனா அப்பல்லோ கையில விட்டு போறாரு. ஏன்னா தொடர்ந்து பிரயாணமாய் மற்ற சபைகள்லாம் போறாரு. அப்போ இவர் போன பிறகு இங்க சபையில என்னாச்சு? முதல்ல பவுல் குரூப்னு ஒரு குரூப் எடுத்துட்டாங்க. பவுல் ஸ்தாபிச்சாரு. பவுல் ஒரு குரூப் இருந்தாங்க. பவுல் அப்படி போய் அடுத்த பண்ணதுக்கு போன உடனே அப்போலோ எங்களுக்கு அப்போலோ தான் அப்படி அப்போலோ குடிச்சிட்டு ஒரு குரூப் மனுஷர்கள் பிடிச்சுட்டு. அதுதான் இங்க 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும். யார் கேபா? யாரு? பேதுரு. அது வேற ஒரு குரூப். இப்ப பேதுரு யூதர்களுக்கு, பவுல் யாருக்கு? புறஜாதியா இருக்கு. அப்போலோ புறஜாதியா இருக்கு. அப்ப இது உள்ள குரூப் பாருங்க. இன்னொன்னு நான் மேஜாவை சேர்ந்தவன் என்றும் அங்க ஒரு குரூப் அப்படி இருக்குது. குரூப்பா ஆயிடுச்சு. அப்ப குரூப்பா ஆனதுனால பவுல் என்ன சொல்றாரு? நீங்க என்ன மாம்சத்துக்குரியவர்கள், நீங்க யாரு பாக்குறீங்க? மனுஷனை பாக்குறீங்க. குரூப்பா இருக்கீங்க. இதான் 3ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. 3ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. நீங்கள் 2ஆம் வசனமாக நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். போஜனம்னா பால் என்ன? பால் தேவ வார்த்தைன்றது. தேவ வார்த்தை பால். போஜனமா? போஜனம் தேவ வசனம் தான். அதுவும் தான் இங்க இந்த கான்டெக்ஸ்ட்ல பால் குழந்தை குடிக்கிறது, போஜனம் பெரியவர்கள் சாப்பிடுறதுல அவர் சொல்லியிருக்காரு. எங்க வாசிக்கிறோம்? பேதுருல வாழ்ந்து எபிரேயர்ல வாசிக்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13 பாருங்க. 13-14 91 பக்கம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் களமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் நாணேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. அது எப்படி? அது பயிற்சி, வசனத்தோட பயிற்சினால்தான் நன்மை தீமை தெரியும். இப்போ பவுல் முதல்ல ஸ்தாபிச்சு எல்லாம் பண்ணிருக்கிறார். அடுத்த அப்போல திருஷ்டாந்தமா எல்லாத்தையும் இது பண்ணி சொல்றாரு. அப்ப எப்படி இன்னும் வளர்ந்துருக்கணும், வளராம இன்னும் எப்படி அடிப்படையில இருக்கிறாங்க. அதான் பாலை தான் கொடுத்தேன்,
அப்படிங்கிறார். புரியுதா? புரியுது. இதெல்லாம் சொல்லிட்டே வரப்ப நீங்க 10ஆம் வசனத்துல இந்த கொரிந்து பட்டணத்துல இவர் என்ன செஞ்ச அப்படின்றத சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பா சொல்றேன். நான் இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நான் மத்த சபைக்கு போயிருக்கிறேன். ஆனா போயிட்டுதான் எழுதுறேன் இந்த கொரிந்து பட்டணத்துக்கு. வெளியே இருந்தா கொரிந்து பட்டணத்துக்கு நிருபத்தை எழுதுறாரு, அங்கேயே கொண்டு எழுத மாட்டேன். இப்ப எப்பவுமே நம்ம வீட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுமா? இல்ல, நம்ம ஒரு லெட்டர் எழுதுனா வேற ஒருத்தருக்கு எழுத போறோம், வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறது. அதே போல வேற ஒரு இடத்துல இருந்து கொரிந்து பட்டணத்துல இருக்க சபைக்கு எழுதுறாரு. ஏன்னா முதல்ல கொரிந்து பட்டணத்துல சபையை ஸ்தாபிச்சுட்டு போயாச்சு. போயிட்டு அங்கேருந்து எழுதுறப்ப இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படி ரொம்ப பானத்தோட எழுதுறாரு. இந்த 10வது வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால 9வது வசனத்தை நம்ம பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும். 1 3:9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். இந்த நாங்கள் யார சொல்றாரு? அப்போஸ்தலர்கள். பவுல் அப்போலோ 2 பேரும். இவங்க 2 பேரும் எப்படியா? தேவனுடைய உடன் வேலையாட்கள். என்ன ஒரு ஸ்தானம் பாருங்க, தேவனுடைய உடன் வேலையாட்கள். அப்ப பவுலுக்கு தேவன் கூட ஸ்தானம் என்ன? தேவன் வேலை செய்யறாரு, அவரோடு கூட. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சபையில என்ன பண்றாரு? கொண்டு அவர் வேலை செய்கிறார். எபேசியர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் வாசிக்கலாம். 4வது வாரம் 11 இருந்து 13 வரைக்கும் பாரு. 266 பக்கம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி மேசியாவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் மேசியாவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த சபையில அப்போ செய்யறதெல்லாம் யாரு? தேவன் செய்யறாரு. அப்ப நம்மளாம் யாரு? அவரோட வேலையாட்கள், உடன் வேலையாட்கள். பாருங்க நம்மள தேவன் என்ன எவ்வளவு அழகா நம்மளை எப்படி சேர்த்துக்கிறாரு பாருங்க. உடன் வேலையாட்கள். இப்ப நம்ம ஊழியம் இப்படி செய்யறப்ப நம்ம தேவனுடைய உடன் வேலையாட்களா இருக்கிறோம் தான் போலுங்க நமக்கு தெரிவிக்கிறார். சொல்லிட்டு ஆனா நான் அது எப்படி செய்யறேன்? 10வது வசனம் சொல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே. அப்போ தேவன் ஒருத்தருக்கும் ஒரு கிருபை அளிக்கிறார், அதுபடி நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இங்க அஸ்திபாரம் போட்டு வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் நின்றதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய யாஷோமேசியா வல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்ப யார் இந்த அஸ்திபாரம் போட்டாங்க? மனுஷன் மேலதான் போட்டிருக்காங்க. இந்த அஸ்திபாரம் போட்டது யாரு? தேவன் போட்டிருக்காரு அஸ்திபாரம். 10வது முன்பகுதி என்ன சொல்லுது? அவர் கொடுத்த தேவ கிருபையின்படி சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டாரு. பவுல் தான் போட்டாரு. சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன்னு தானே சொல்றாரு.
அஸ்திபாரம் போட்டது யாரு? பவுல். பவுல் போட்டேன்னு சொல்ற. ஒரு நிமிஷம். மூளைக்கல்லு யோவான் 10ஆம் அதிகாரம் 141. யோவான் 10ஆம் அதிகாரம் 16 இருந்து 18 வரைக்கும் பாருங்க. 142. 142ஆம் பக்கம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது. 16 and 16 to 18. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஒரு நிமிஷம். எப்படி சொல்றாரு? அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, நானே கொடுத்தேன், அதை நானே கொடுத்தேன்னு சொல்றாரு. எப்படி? நானே கொடுக்கிறேன். எப்படி? ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எனக்கு எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. அப்ப கொடுத்தது யாருங்க? நானே கொடுக்கிட்டேன். ஆனா என்ன எப்படி முடிக்கிறார் பாருங்க. கட்டளை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்றார். அப்ப யார்? பிதாதான். கட்டளைப்படி இவர் கொடுக்கிறார். அதே போல நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல் நீங்கள் என்னை பின்பற்றுவார்கள் போல் சொல்றாரு. இப்போ பவுலும் கிறிஸ்துவை பின்பற்றார். என்ன சொல்றாரு? அஸ்திபாரம் போட்டேன். எப்படி? எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. அஸ்திபாரம் போட்டேன் சொல்லிட்டு, ஆனா 11ஆம் என்ன சொல்றாரு? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம். நான் போட்ட அஸ்திபாரம் இது. அஸ்திபாரம் போட்டது யாரு? தேவன். தேவன் போடுறாரு. இவர் உடன்களை தேவன் சொல்லி இப்படி போடுன்றார். அவ்வளவுதான். நோவாவை கூப்பிட்டு இப்படி செய் அப்படின்னா பேழை உண்டாக்குனது யாரு? நோவா. ஆனா தேவன் தேவனுடைய கட்டளைப்படி செய்தார். ஆமா. அப்போ தேவன் நோவாவை கொண்டு பேழையை உண்டாக்குறார். தேவன் ஒவ்வொரு காலத்துல ஒரு மனிதனை கொண்டு வந்து செய்கிறார். தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் மூலமா எல்லாவற்றையும் செய்கிறார். பூர்வ காலங்களில் பங்கு பங்கா அப்ப எல்லாம் தேவன் செய்யறாரு. ஆனா ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு ஆளை செய்யறாரு. இந்த கடைசி நாட்கள் குமாரன் மூலமா பூர்ணமா செஞ்சுட்டார். அப்ப இந்த அஸ்திபாரத்தை தேவன் அப்போஸ்தலனாகிய பிரதான அப்போஸ்தலனாகிய யாசோபேசியாவை கொண்டு போடுகிறார். இதுதான் கரெக்ட். அதே பவுல் சொல்றாரு, நான் போட்டேன் ஆனா நான் இல்ல. எப்படி? அது போடப்பட்டிருக்கிறது. அது போட அவர் தான் அவர் கட்டளையிட்டார். அந்த கட்டளைப்படி போடுறேன். அவ்வளவுதான். போட இங்கிலீஷ்ல வாசிங்க. இங்கிலீஷ் வாசிக்க யாரும் இல்லையா? சரி, நானே வாசிக்கிறேன். For other foundation can no man lay than that is laid, which is Yahshua Messiah. That is laid. That is laid. போட்டாச்சு. ஆமா, போட்டாச்சு. எப்ப போடப்பட்டாச்சு? உலகத்தோடு முன்பதாக. அடிக்கல்ல யோபு கிட்ட கேட்க வரல. அடிக்கல்ல வைக்கும் போது எங்க இருந்த நீ? இல்ல, அது பூமிக்கு அஸ்திபாரம். உலகத்துக்கு ரட்சண்யம் என்றது அதுக்கு போடுது. உலகத்தோடு முன்பதாக அவர் மூளைக்கல் ஏசியாவை கொண்டு பேதுருல சொல்றார். உலகத்தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட. ஆமா, உலகத்தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட, உலகத்தோற்றத்துக்கு முன்பே குறிக்கப்பட்ட. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன பண்ணாரு? பவுலை பிடிக்கிறார்.
தேவன் ஆண்டவர் கொண்டு பவுல பிடிக்கிறார். தமஸ்குக்கு போறப்ப பிடிக்கிறார். பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு எல்லாத்தையும் செய்யறாரு. அப்ப இங்க அஸ்திபாரம் போட்டது தேவன். யாரை கொண்டு போட்டாரு? பிரதான அப்போஸ்தலனாகிய ஆண்டவராகிய யாஷோவா மேசியாவை கொண்டுதான் போடுகிறார். ஏன்? ஏன்னா அந்த அஸ்திபாரமே யாரு? ஆண்டவர் தான். அவர்தான் மூளைக்கல். அவர் தான் அந்த அஸ்திபாரமே. வேற யாரும் தேவன் அந்த ஸ்தானத்துக்கு தெரிய விருப்பல. ஏசாயா 28:16 பாருங்க. எண்ணூத்தி 32 பக்கம் வாசிங்க. 28:16. ஆதலால் யாவையாகிய சர்வ வல்லமை உள்ளவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நான் அப்போ இதுதான் சொல்றாரு பவுல். இப்படி இந்த போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இவரை எல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது சொல்லிட்டார். வானத்தின் கீழே மனுஷனுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்கு வேற எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை. இந்த ஒரே கல்லுதான், இந்த ஒரே நாமம் தான். சரி, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விளையாட பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு ரெடியாகும். நாளானது அதை விளக்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அக்னி பரிசோதிக்கின்றார். ஏன் அப்படி சொல்றாரு? இப்ப எல்லாத்தையும் பொண்ணு வெள்ளியிலையும் வச்சு தட்டி கட்டி பண்ணிருக்காங்கல்ல. என்ன பொண்ணு வெள்ளி வச்சுக்கிட்டு இருப்பாங்க? உங்க கேள்வி என்ன? நீங்க என்ன கேக்குறீங்க கேள்வி? இல்ல, இது இப்படி கட்டுறேன்னு சொல்றாரு பொன் வெள்ளி அப்படின்ட்டு. எதை வச்சு கட்டுறது? ஏன் அக்னி சோதிக்கணும்? கடைசி நாள்ல மல்கியால சொல்றாரு இருக்குது, வெள்ளிய புடமிடுகிறது போல. இல்ல, ஒவ்வொருத்தவங்களும் போடுறத வந்து சொல்லுங்க. இல்ல இப்ப வந்து இல்ல என்னோட யூகம் நான் சொல்றேன். இப்ப இருக்கிறதெல்லாம் எல்லாம் ஏசப்பா அப்படின்னா அஸ்திபாரம் போடுறாங்கல்ல. இது பொண்ணு வெள்ளினா பொண்ணு வெள்ளி அப்படி நான் எடுத்துக்கல. இல்ல போடுற அவங்க சொல்ற அந்த உபதேசங்கள் எப்படி கட்டப்படுது அப்படின்றத நான் சத்தியத்தின்படி கட்டாம நிறைய மாறுபாடான காரியங்களை கட்டுறது. ஒருத்தர் ஒரு இது மேல கட்டுறாங்க. தங்களுடைய சுய ஞானத்தினால சுய பலத்தினால சத்தியத்தின்படி போதிக்காம தேவ பலத்தோடு போதிக்காம அப்படிலாம் இருக்கிறவங்க மரம் புல்லு இதெல்லாம் வந்து அக்கினி கடைசி நாள்ல அதெல்லாம் எரிஞ்சு போயிடும். தேவனுடைய வார்த்தை வந்து என்னைக்கும் அந்த பலம் வந்து என்னைக்குமே அழிஞ்சு போகாது. சரி, 2 பேர் தான், வேற யாரும் சொல்லலையா? விஜய் சிஸ்டர், இந்த சிலைகள் எல்லாம் பண்றாங்களே அதுக்கும் சம்மந்தப்பட்டு இருக்கிறாரா? அதனாலதான் எல்லாம் செய்யறாங்க. பொண்ணால வெள்ளால மரத்தால எல்லாத்தையும் காணி அடிச்சு திருப்பி அப்படியே நிறுத்துறாங்களே, அதை பத்தி எதுவும் சொல்லியிருக்காரு விஜய் சிஸ்டர்? சரி, ஏன் போல இங்க பொன் வெள்ளி இந்த 6 காரியத்தை சொல்றாரு? பொன் வெள்ளி. பவுலு வேதத்தை நிறைய படிச்சவர், பழைய ஏற்பாடுலாம் படிச்சவர். இதுக்கு சபையை ஒரு ஒப்பனையா வச்சு சொல்றாரு பாக்குறப்ப 1 நாளாகமம் 22 அதிகாரம் எடுங்க எல்லாரும். 1 நாளாகமம் 22 அதிகாரம் 14-16 பாருங்க. 533
இதோ 14 to 16 தானே பிரதர்? ஆமா ஆமா ஆமா. இதோ நான் என் சிறுமையிலே யாவே தேவனுடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ ஆ, அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். ஆ. வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள். ஆ. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடத்தி யாவே தேவன் உன்னோடு இருப்பாராக என்றான். இது எதுக்காக இது தாவீது சொல்றாரு? ஆலயம் கட்டுறதுக்கு எல்லாம் ஆலயத்தை கட்டுறதுக்கு சொல்றாரு. என்னென்னலாம் சொல்றாரு? பொண்ணு, வெள்ளி, பொண்ணு வெள்ளி வெண்கலம் இரும்பு இரும்பு, அப்புறம் மரம் மரம் எல்லாம் கூட இருக்கு. கற்கள் சரி, இது 29,000 அங்க பாருங்க, 2வது பாருங்க. 541 பக்கம். நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இதெல்லாம் லிட்டரலா சொல்றாருல்ல பிரதர். அவர் என்னென்ன கல்லு அதெல்லாம் உலக பிரகாரமான இது. இல்ல உலக இங்க பவுல் சொன்னது வந்து வெயிட் பண்ண உலக பிரகாரமா இது இல்லது. இல்ல கல்லு இதெல்லாம் உலகம் தானே. கல்லு அவரோட ஆலயம் இதை வச்சுதானே கட்டுனாங்க. தாவீது பண்ணதானே சாலமோன் செஞ்சாரு. கல் இதெல்லாம் உலகமானதுன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல பிரதர், உலகத்துல இருக்கிறதுனா இந்த கல்லு மண்ணு வெள்ளி பொண்ணு இதெல்லாம் சொல்றேன். இது லிட்டரலா இதுல தாவீது வந்து அந்த ஆலயத்தை கட்டி அவர் வந்து உண்மையா தேவனுக்கு பயந்து இருக்கிறப்போ அந்த ஆலயத்துல அவ்வளவு மகிமை இருந்ததுல. அவர் விலைக்கு போனதுக்கு அப்புறம் தானே அந்த ஆலயத்தை விட்டு எல்லாமே போனதுமா. அது மகிமை இருந்தது, அவருடைய பிரசன்னம் அவர் இருந்து உண்மை. இது ஆலயப்பட்ட பொருள் வந்து கல்லு மண்ணு வெள்ளி விளையாட பெற்ற கல்லு இதெல்லாம் வந்து அவர் உலக பிரகாரமா சேர்த்து வச்சது தேவனுடைய ஆலயத்துக்காக. வந்து இங்க சொல்ற இது வந்து இது வேற இருக்குது. இல்ல சிஸ்டர், எதுக்கு நான் சொல்றேன்னா பவுல் வந்து வேதத்தை நல்லா படிச்சவர். அதனால என்ன கம்பேர் பண்றாரு. யாருக்கு பேசுறாரு இவரு? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பேசுறாரு. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பேசுறப்ப இவங்க எதுல இருந்து பேசுவாங்க? மோசே புதிய ஏற்பாடு அப்ப வரல. அப்ப ஆலயத்தை கட்டுற பத்தி பேசுறப்ப என்னென்னலாம் இருந்தது ஆலயத்துக்கு? கல்லு மரம் வெள்ளி விளையாட பெற்ற கல்லு. வெறுமன உலகத்துக்குன்னு சொல்லக்கூடாது. வெறுமன உலகத்துக்குன்னு சொல்லக்கூடாது சிஸ்டர். வெளிப்படுத்தல கூட வெளிப்படுத்தல் 21 பாருங்க. இல்ல அது வந்து பரலோக வாசல் வந்து அப்படி இருந்தது, அது இருக்குது. நான் இங்க என்ன சொல்றேன்னா தாவீது அந்த வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தல் 21:14 படிச்சிருக்கேன். நானு படிச்சுதான் இருக்கேன். அது வந்து தேவனுடைய நகரத்தின் வாசல்கள் வந்து இது இருக்கும். 54 பக்கம். வாசல்கள் வாசல்களுக்கு நகரத்தின் வாசல்களுக்கு 12 கோத்திரங்கள் முத்து அத்திபாரங்கள். வாசிங்க ஜெண்டா 14 தானே பிரதர். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 சாதி அளவாய் இருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. 18 பாருங்க.
அதன் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமீதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சுவர்ண ரத்தினம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி இவைகளே. அப்போ இவ்வளவு கல் அங்க அஸ்திபாரமா இருக்கிறது. அதனால இது எதுக்கு இதை பவுல் இங்க சொல்ல வர்றாருன்னா, கல்லுன்றத இந்த கல்லெல்லாம் தாவீது சேகரிச்சு வச்சாரு. எதுக்காக? தேவ ஆலயத்தை கட்டுவதற்காக. அப்போ அது எதை காண்பிக்கிறது? உறுதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை வச்சு கட்டினார். ஆனா அதே நேரத்துல இப்ப இந்த பொண்ணு, வெள்ளி, இந்த விளையாடப்பட்ட கல் இதெல்லாம் ஒரு நெருப்பு பிடிச்சுன்னு வச்சுக்க என்ன ஆகும்? உருகி போயிடும். உருகி போனாலும் அது இருக்கும். ஆமா, இருக்கும். உருகி போனாலும் இருக்கும். ஆனா அதே இடத்துல மரம், வைக்கோல், அதுல சாம்பலா போயிடும், எதுவுமே இருக்காது, எல்லாம் போயிடும். அப்ப ரெண்டுத்துக்கு வித்தியாசம் காமிக்கிறார் போலிங்க. இந்த 3 அந்த 3 என்னன்னா, பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல். இதை வச்சு ஒரு சில பேர் பொண்ணு வச்சு கட்டுவாங்க, ஒரு சில பேர் வெள்ளி வச்சு, ஒரு சில பேரு வெளியேறப்பட்ட கல்லு, ஆனா ஒரு சில பேரு மரம், வைக்கோல், புல்லு அப்படிங்கிறார். இது கிளாசிஃபை பண்ணி சொல்றார். ஏன்னா இந்த சபை எப்படி இருந்தது? பால் உண்ணுகிறவங்களா இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல இருந்தாங்க. அதனாலதான் இதை கிளாசிஃபை பண்றார். இதை கிளாசிஃபை பண்ணி, ஆனா இது எப்படி சோதிக்கப்படும்? அக்கினியாலே சோதிக்கப்படும். அப்ப சோதிக்கப்படுறப்ப அது அந்த சோதனைக்கு தப்பினால் அது இப்போ பொண்ணு இதுல போட்டா என்ன ஆகும்? உருகும். ஆனா நிக்கும், இருக்கும், அழிந்து போகாது, இருக்கும். வெள்ளியும் நிக்கும். விளையாடப்பட்ட கல்லு விளையாடப்பட்ட பக்காவா நிக்கும். அதனாலதான் அதை தூக்கி அங்க வெளிப்படத்துல காமிக்கிறார். விளையாடப்பட்ட கல் பக்காவா நிக்கும். எல்லாத்தையும் காட்டிலும் 1 பேர் 2 நாள்ல 1 பாக்குறோம். அது வாசிக்க. முன்னூத்தி 18ஆம் பக்கம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவளாகிய நீங்களும். இது எப்படி விலையேறப்பட்ட ஜீவன்? அதுதான் முக்கியம். அப்ப விலையேறப்பட்ட கல்லு ரைட். ஆனா இது எப்படிப்பட்ட கல்லு? ஜீவனுள்ள கல். இது ரொம்ப முக்கியம். இப்ப பவுல் சொன்னாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கட்டுறாங்க. ஒருத்தன் எப்படி பவுல சேர்ந்தவன்றான், ஒருத்தன் அப்பலோவை சேர்ந்தவன்றான். அப்பலோ சொன்னதுல நிறைய காரியங்கள் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆனால் இது எப்படி சோதிக்கப்படும், எப்ப தெரியும் எப்படின்றது அந்த நாள்ல தான் தெரியும் அப்படிங்கிறார். அந்த நாள் எது? நியாய தீர்ப்பு நாள்ல சொல்லும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. இல்ல பிலிப்பியர் 2:14 கூட சொல்லலாம். 14 பிலிப்பியர் 2:14 104ஆம் பக்கம். அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அப்ப நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல்ல அந்த பலன் கிடைக்கும். பிலிப்பியர் 2:14 என்ன சொல்றது? நான் வீணாய் ஓடினதும்
பிரயாசப்பட்டு பக்கம் 271 பக்கம். ஆ. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி மேசியாவின் நாளில் எனக்கு உண்டாய் இருப்பதற்கு. அந்த மேசியாவின் நாள்ல தான் தெரியும். இப்ப அக்னியினால சோதிக்கப்படும். இந்த அக்னியால சோதிக்கப்படுறப்ப கட்டின இந்த வேலை விளங்கினால் அவன் கூலியை பெறுவான். விளங்காம போச்சுன்னா கூலி கிடைக்காது, அக்கினியிலே தப்பித்தல்லது வரும். அக்னியிலே தப்பிச்சுடுவான். அப்ப பவுல் எச்சரிக்கிறார், சபையில் இருக்கிற ஜனங்களை எச்சரிக்கிறாரு, சபையில் இருக்கிற மூப்பர்களையும் வழிநடத்தவர்களையும் எச்சரிக்கிறார். நீ எப்படி கட்டுறத பார்த்துக்க, இந்த அஸ்திபாரத்தை தான் போடணும், இவரை தான் காமிக்கணும். யாரானும் நான் உன்னை சேர்ந்தவன் இல்ல, உன்னை மறைத்துக்கொள் எவன் சொன்னாரு, அவர் பெருகவும் நான் செருகவும் வேண்டும். இது மாதிரி குரூப்பிசம் இருந்தானா அவனை என்ன பண்ணணும், கூப்பிட்டு வச்சு, இல்ல நமக்கு தலைவர் ஒருத்தர் தான். இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சர்ச்சுலே, நான் பாக்குறேன் தலைவா கூப்பிடுவான். கூடுறானா இல்லையா சர்ச்சில் பாஸ்? நிறைய நான் பார்த்துருக்கேன். கூடவே கூடாது, சர்ச்சிலே கூப்பிடுறாங்க. அப்போ யாரா இருந்தாலும் யாருக்கும் நம்ம பிரதான, அங்க யாரு பிரதான அமைப்பார், அவர் தான். பாஸ்டர் ஊழியக்காரர்கள் கனம் பண்ணுங்க வேண்டாங்களே, ஆனா அவங்களையே நம்ம மாடலா வச்சு கூடாது. ஆண்டவர் எச்சரிக்கிறார் மத்த 23 அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள், ஆனால் அவர்களின்படி நடவாதீங்க சொல்றேன். அப்ப அவங்க பரிசேயர்கள் வேற, சபையிலே கூட பரிசுவான்கள் சொல்றமே, அது கூட நம்ம யார பார்க்கணும், பார்க்கணும். ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு மாதிரியாக தான் வச்சுட்டு போயிருக்கிறார். அப்போ அந்த மாதிரி லீடர்ஸ், இந்த மாதிரி மூப்பர்கள் என்ன பண்ணோம், குரூப் அந்த மாதிரி இருந்தா இல்ல, அவரோட உபதேசம் இல்ல, உபதேசம் யாரோட உபதேசம், மேசியாவோட உபதேசம். அதுதான் அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தோடு இசைந்திருக்க வேண்டும். இல்லனா நீ செய்யற வேலை அந்த நாளில சோதிக்கப்பட்டு, நிறைய பேர் பெருமைக்காக சில பேர் பண்றாங்க. சில பேரு பிரத்தகம் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும், அங்கங்க கிராஞ்சி சில பேர் பார்த்துக்கிறாங்க, நோட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அவர் சொன்ன பிரசங்கம் இவர் சொன்ன பிரசங்கம் இல்லைன்னா சேர்த்து ஒரு கலப்படமா நோட்ஸ் எடுத்து நல்ல கேள்வி கேட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க. அப்படி கிடையாது. நமக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே, அப்ப அந்த கிருபையின் நமக்கு நம்ம பெற்று நம்ம கொடுக்கிறோம். அப்ப நம்ம சொந்த அனுபவமா நம்ம ஆண்டவர்களோடு ஐக்கியப்பட்டு அந்த ஐக்கியத்திலே நாம் பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லணும். அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்ன தப்பா இருந்ததுன்னா கேட்டுங்க வேண்டாங்களே. ஆனா எதுவும் நம்ம சொந்த அனுபவமா இருக்கணும். நம்ம சொந்த நமக்கு நல்ல அபியாசப்படுத்திக்கணும். அப்பதான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். நம்ம உறுதியா இருந்தா மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதுதான் வேதத்தோடு நாம் நிறைய பரிச்சயம் ஆகணும்ன்றது. நான் அடிக்கடி பைபிள நிறைய படிங்க சொல்றது காரணமே அதுதான். நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு என்ன சொல்றது, அட்வர்டைஸ்மெண்ட் காமிப்பாங்க, பிடி லைட்ல இணைக்கப்பட்டது பிரிக்கவே முடியாதுன்ட்டு. அந்த மாதிரி நாம் பிரியா விடையா பிரியா விடை இல்ல, பிரியா விடைனா விட்டுட்டு போற பிரியா விடை இல்ல. அதை பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு, ஆண்டவரோடு நம்முடைய இணைப்பு இருக்கணும். இருந்தாதான் அந்த நாள்ல நமக்கு கூலி கிடைக்கும். இல்லைன்னா எப்படி இருக்கும், ஆனா எப்படி இருக்கும், அக்னியில பட்டு தப்பினது போல இருக்கும். எச்சரிக்கிறார், ஜாகிரதையா இருங்க சொல்லிட்டு
15 26 வரைக்கும் சொல்லிட்டு 16ல ஒண்ணு சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிற என்றும் அறியாதிருக்கிறீர்களா? உங்களுடைய தேவனுடைய ஆலயம். அப்ப தாவீது கட்டின தேவனுடைய ஆலயத்துல என்ன இருந்தது? உடன்படிக்கை. பொன் வெள்ளி உடனே தாவீது ஆலயம் கட்டலையே, சாலமோன் தானே கட்டலாம். தாவீது சொல்லி சாலமோன் கட்டின அந்த ஆலயத்துல பொன் வெள்ளி எல்லாம் இருந்தது. சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஏன்னா பவுல் அதெல்லாம் மனசுல வச்சுதான் சொல்ற, தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமா இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனுக்கு எடுத்துருவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பான உபதேசத்தை கொண்டாந்து சபையில பிரிவினை உண்டாக்கி மாமிசத்தின் பிரகாரமா ஜனங்களை வழி நடத்தினீங்கன்னா தேவன் உங்களை சும்மா விட மாட்டார். இது எல்லாருக்கும் எச்சரிப்பு. இன்னைக்கு எவ்வளவு சர்வசாதாரணமா ஊழியம் பண்றாங்க. அந்த தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொண்டாந்து புளித்தமாவா இருக்க வேண்டியது. புளித்தமாவன்றது என்னது? துருபதேசம், தப்பான உபதேசம். பரிசேயர் சதுசேயர் என்பதை குறித்த அதான் புளித்த மாவுன்றார் மத்தேயு 16 அதிகாரத்துல. அப்ப தப்பான காரியத்தை கொண்டாந்து ஒரு சின்ன காரியம், அவன் நிறைய நல்ல பிரசங்கம் பண்ணலான்னா ஒரு சின்ன ஒரு டிவியேஷன், அந்த சின்ன டிவியேஷன்ல என்ன ஆகும்? எல்லாமே விலகி போயிடும். அப்ப இப்படி செய்தால் தேவனான கெடுப்பாரிய. இவன் எது கெடுக்க பாக்குறான்? தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க பாக்குறான். அப்போ தேவன் நமக்கு இது தெளிவாய் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப நம்ம கட்டுறது எது ஆதாரமா இருக்கணும்? ஆண்டவர். எபேசியர், இது சபைக்கு. எபேசியர் 2 அதிகாரம் 19 22 வரைக்கும் பாருங்க. வசனத்தின் மேல கட்டுறது. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு யாசுவா மேசியாதாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, இசைவாய் இணைக்கப்பட்டு, வெறுமன் இணைக்கப்பட்டு, இசைவாய் இணைக்கப்பட்டு யாசுவா மேசியாவுக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் தானே என்ன இல்ல இதுல எது 21 அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ எல்லாத்துலயும் அவர் மேல் நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். ஏன்னா 3ஆம் அதிகாரத்துல இன்னொன்னு சொல்றாரு. 3ஆம் அதிகாரத்துல இதனாலதான் சொல்லிட்டு 14ஆம் வசனமே பாருங்க. இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய ஆண்டவராய் இருக்கிய யாசுவா மேசியாவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. யார் நோக்கி முழங்கால் படியிட்டு? பிதாவை நோக்கி. பிதாவை நோக்கி பிதாவை நோக்கி முழங்கால் படியிடும்.
நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே மேசியா உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட மேசியாவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு அகலம் நீளம் ஆழம் உயரம் அதெல்லாம் என்னது? அவருடைய அன்பு, அது தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு அகலம் நீளம் ஆழம் உயரம்னு என்ன அர்த்தம்? இப்படி பாருங்க, அகலம் நீளம் ஆழம் உயரம் அளவிட முடியாதது. அவ்வளவு இப்படி கைய வச்சிருக்கீங்களா? அந்த அகலம் பாத்துங்க, அகலம் நீளம் ஆழம் ஆழம் உயரம் எதை காண்பிக்கிறது? மேலே வானத்திலும் கீழே மரத்தை காமிக்கிறது. மேசியா பாடுபட்ட மரத்தை நதியா பிரதர்? நதியில எசேக்கியேல்ல வருது, அது ஆழம் அதெல்லாம் பொருள். அன்பு தானே, தேவனுடைய அன்பு என்னட்டு பாக்குறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலும் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலா எல்லா வான மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அப்ப இது எதை காண்பிக்கிறது? உயரம் ஆழம் அகலம் நீளம் இதெல்லாம் என்னன்னா சர்வத்துக்கும் வியாபிக்கணும். என்ன வியாபிக்கணும்? சர்வத்துக்கும் என்ன தெரியணும்? தேவனுடைய அன்பு தெரியணும். சர்வத்துக்கும் தேவனுடைய அன்பு எப்படி தெரியுது? ஆண்டவர் வந்ததுனால தெரியுது. வெறும் ஆண்டவர் அவங்க தேவன் அப்படியே இருந்திருந்தாருன்னா அந்த அன்பு தெரிஞ்சிருக்காது. அப்போ ஆண்டவர் இறங்கி வந்து எல்லாத்தையும் செய்தனால்தான் தேவனுடைய அன்பு நீளம் ஆழம் உயரம் என்னன்றது தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. கிறிஸ்து வந்து நமக்கு இது செய்ததுனால்தான் தேவனுடைய அன்போட நீளம் அகலம் உயரம் ஆழம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப கிறிஸ்துவ அன்பு எப்படிப்பட்ட அன்பு பாரு. தன்னுடைய அந்த ஸ்தானத்தை சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா அதுதாங்க. அப்ப அந்த அன்பு தேவனுடைய அந்த அன்பு நீளம் அகலம் ஆழம் எல்லாத்தையும் நம்ம எங்க பாக்குறோம்? கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கிறோம், கிறிஸ்துவிலே பார்க்கிறோம். அதனால இங்க சொல்ற யார நோக்கி முழங்கால் படிக்கிறோம்? ஏன்? ஏன்? யோவான் 42 பாருங்க. யோவான் 8:42 பக்கம் 139 பக்கம். அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருங்கள். இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தால் என்னில் அன்பா இருப்பீர்கள். ஏன்? அப்ப தேவன் அனுப்பிச்சாரு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா என்னில் அன்பு கூறுவீங்க. ஏன்? சகலத்திலையும் நீளத்திலையும் அகலத்திலையும் உயரத்திலையும் ஆழத்திலையும் அவர் அன்பை வெளிப்படுத்தணும்னு நான் வந்திருக்கிறேன். அதுக்குதான் என்ன அனுப்பிச்சார் அவர். நான் சுயமா வரல, அவரே என்ன அனுப்பிச்சார்.
அதனாலதான் வந்தவருடைய பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு இந்த போல் இந்த அழகா உங்களுக்கு பிரகாரம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். வெறும் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்றாரு? பிரகாசம் உள்ள மனக்கண்களை உங்களுக்கு தந்தல் வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன் என்றார். எபேசியர் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை குறித்து சொல்றாரு. கொலோசியர்ல பாத்தீங்கன்னா குமாரன் சொல்றாரு. ஒவ்வொரு நிருபத்திலையும் ஒரு முக்கியமான இத கருத்தை வெளிப்படுத்துறாரு. அப்போ இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் எப்படி? தவறான காரியங்கள், வெளியேற பெற்ற ஜீவனுள்ள கல்லை தவிர வேற எந்த காரியத்தை வச்சாலும் அதற்கு ஏற்ற கூலி கிடைக்கும். ஆனா வெளியேற பெற்ற ஜீவனுள்ள கல்லையே அத்திபாரமா வைக்கிறப்ப நமக்கு என்ன இருக்கும்? கனம். அவர் வரும்போது நமக்கு அவரோட கூட இருக்கும், மேசி அவர் கூட மகிழ்ச்சி. நான் வீணாய் ஓடினது வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. நான் ஓடினது அப்ப எப்படி ஓடினேன்? நான் வீணா ஓடல, நல்ல பிரயோஜனமா தான் ஓடினேன். பெற்றுக்கொள்ளத்தக்கபடி ஓடினேன். நான் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கபடி ஓடினேன். நான் வீணா நான் பிரயாசப்பட்டது விருதாவாய் போகவில்லை. என் அன்பு தெய்வத்தை நான் கண்டேனே, அவரோடு நித்தியமா இருப்பேனே, அவர் கரங்களது கிரீடங்களை பெறுகிறேனே, அந்த மகிழ்ச்சி இருக்கும். இல்லைன்னா எப்படி இருக்கும்? இல்லைன்னா அக்னி இல்ல சாம்பல் இல்ல அக்னி அகப்பட்டு தப்பினது எந்த காரணப்படுது? அது இகழ்ச்சி. ஒண்ணு மகிழ்ச்சி. இகழ்ச்சின்னா என்ன இருக்காது? இகழ்ச்சின்னா என்ன மீனிங்? அது இகழ்ச்சின்னா என்ன சொல்றது? ஒரு கேவலமா இருக்கும், ஒரு அவமானமா. தப்பிச்சுட்டாரு, அக்னியில நெருப்புல மாட்டிக்கிட்டாரு, மாட்டின்னு வெளியே வந்துட்டாரு, தப்பிச்சு வெளியே வந்துட்டாரு. வெளில வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு வராரு. முதல்ல ஒரு பெரிய நல்ல அழகனா இருந்தாரு, அழகனா இருந்தாரு. அக்னியில மாட்டிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்தாரு. அவரை பாக்குறப்ப எப்படி இருக்கும்? முன்னால எல்லா ஃபங்க்ஷன் தழும்புகளோட கூட இருக்கும், தழும்புகளோட சுட்ட அந்த தழும்புகள் எல்லாம் இருக்கும். அதுதான் முதல்ல அவரோட எல்லா ஃபங்க்ஷன் எல்லா விழாலையும் கூப்பிடுவாங்க. இப்போ அவர் கூப்பிட மாட்டாங்க. ஏன்? தப்பா சொல்லிட்டாருல்ல, அவர் வந்து போதிக்கிறதே தப்பு. எப்படி? நான் சொல்ற உதாரணத்தை பாருங்க. முதல்ல அந்த அழகன், அவர் அந்த அழகுக்காக எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆனா அவர் அக்னியில போய் மாட்டிட்டு போன உடனே அவர் எப்படி இருப்பாரு? அவரு இந்த வெண்குஷ்டம் சொல்லுவாங்க தெரியுமா? வெந்து வெந்து வந்து 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 அப்போ அவர் சேர்க்க மாட்டாங்க, நீங்க வராதிங்கன்னு. ஆனா அது சொசைட்டில பெரிய மனுஷனா கூட இருந்திருக்கலாம், இன்விடேஷன் கூட வச்சிருக்கலாம். ஆனா வந்தா கூட அவருக்கு ஓரமான ஒரு இடத்த கொடுப்பாங்க. அதுதான் இகழ்ச்சி. ஆனால் நமக்கு மகிழ்ச்சி வேண்டுமா, இகழ்ச்சி வேண்டுமா? மகிழ்ச்சி வேணும். மகிழ்ச்சி வேணும். அப்ப என்ன? வெளியேற பெற்ற ஜீவனுள்ள கல்லை, வெளியேற பெற்ற ஜீவனுள்ள கல்லாகிய ஆண்டவராகிய யேசுவா மேசியாவை நாம் பிடித்துக் கொள்வோம். அப்பொழுது நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். இது நமக்கு எச்சரிப்பா இருக்கிறது. நம்ம எல்லாருமே ஊழியம் பண்ணணும், எல்லாருமே சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தை சத்தியமா போதிக்கணும். அதை குறித்து நம்ம கலங்கவே கூடாது. பச்சை மரத்துக்கு அதை பட்ட மரத்துக்கு அதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாரு. எஜமானுக்கு அப்படி செய்யற ஊழியக்காரன நிராகரிக்கதான். நம்ம சத்தியம் சொன்னதுனால ஏத்துக்கிறான்றதா நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஆனா சத்தியத்தை சத்தியமா, ஏனென்றால் எனக்கு ரிவார்டு எங்க இருக்குது? பூமியில இல்ல, ஆண்டவர் இடத்துல இருக்குது. எனக்கு பலன் கூலி அவர்கிட்ட தான் இருக்குது. எனக்கு கிரீடம் அவர்கிட்ட இருக்கு. இந்த பூமியில கிரீடத்தை பத்தி நான் கவலைப்படலை. இதெல்லாம் பாடி போகிற கிரீடம், அழிந்து போகிற கிரீடம். அப்ப ஆண்டவருடைய கரத்துல நாம் அந்த நாளிலே ஜீவ கிரீடத்தை, மகிமையான கிரீடத்தை நாம் சூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும்? வெளியேற பெற்ற ஜீவனுள்ள கல்லையே நாம் அறிவிக்க வேண்டும். சத்தியத்தை சத்தியமா சொல்லணும். சொல்றது முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? சத்தியத்தை சத்தியமா ஏத்துக்கணும். எப்போ?
திறந்த மனதோடு நாம் வேதத்தை வாசிக்கணும். திறந்த மனதோடு வாசிக்கிறது இல்லாம திரும்ப திரும்ப வாசிக்கணும், திரும்ப திரும்ப வாசிக்கணும். எப்பெல்லாம் வாசிக்கணும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்கணும். நாம ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்கணும். அப்பதான் ஜீவனுள்ள வெளியேறப்பட்ட கல்லாய் அந்த கல்லுக்குள்ள இருக்கிற அந்த ரகசியங்கள், பொக்கிஷங்கள் நமக்கு கிடைக்கும். நாம் அவருடைய சாயலாக மறுரூபமாகும். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.